தமிழ் மக்கள் துல்லியமாக அடையாளம் காணப்பட்டு கச்சிதமாக இன அழிப்பு செய்யப்பட்டார்கள். மனமாக ஒரு தமிழ் இளைஞன் தலையில் கை வைத்து நாணத்தால் கூனி குறுகி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே சிங்கள காடையர்கள் நடனமாகிக் கொண்டிருக்கின்ற அந்த படம் 14 படங்கள் அனுப்பப்பட்டு சென்னையில் விடுதலை புலிகளினால் இந்த படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. எந்த ஒரு சிங்கள அரசாங்கத்தினாலும் தமிழ் மக்களுக்கான தீர்வை தர இயலாது. இலங்கையிலே சிங்கள மக்கள் மத்தியிலே வீடு வீடாக சென்று பிரச்சாரங்களை செய்து இராணுவத்துக்கு ஆட்களை திரட்டி கொடுத்தவர்கள் இந்த ஜேவிபியினர். 2004ஆம் ஆண்டு நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்த பொழுது அவர் எந்தளவு தூரம் இந்த விடுதலை போராட்டத்தை இழிவுபடுத்துகின்ற கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் எங்களுடைய காதுகளால் நேரடியாகவே கேட்டிருக்கின்றோம். இந்த சந்திரசேகரனும் இந்த ஜேவிபியினரும் இன்று சந்திரசேகரன் முதலை கண்ணீர் வடிக்கின்றார். இனப்படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது மிக பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்த தென்னிலங்கையிலே இருந்த தமிழர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து இன்றும் லட்சாதிபதிகளாக இருக்கக்கூடிய ஜேவிபியினர் கொள்ள விரும்புகிறேன். உங்களை போன்ற முதுகெலும் பெற்ற அடிமைகளாக வடகிழக்கு தமிழர்கள் இருந்தால் அவர்கள் கால்சேர்ப்பாக உங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பார்கள். நேற்று ஜேவிபியினுடைய ஆட்சியாளர்கள் விசேடமாக அமைச்சர் சந்திரசேகரன் பாராளுமன்றத்திலே ஆடு நனைகின்றது என்று ஓனாய் அழுவது போல உரையாற்றி இருக்கின்றார். இதை சுட்டிக்காட்டுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் ஜேவிபிக்கோ அமைச்சர் சந்திரசேகரனுக்கோ எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது. ஒற்றை குரலில் குரல் எழுப்பாவிட்டால் எமது கதை முடிய போகிறது. ஜெஃப்னா புலினர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்கள் உங்களுக்கு தெரியும், கருப்பு ஜூலை கலவர நாட்கள். அதாவது ஜூலை 23ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை மிக கொடூரமாக தமிழ் இனப்படுகொலை இடம்பெற்ற ஒரு நாட்கள். அந்த வகையில் இது தொடர்பான நினைவேந்தல் அஞ்சலி நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் முனியப்பர் கோயில் அடியில் இடம்பெற்றது. இதில் பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலவிதம் கலந்து கொண்டவர்கள். அதனைத் தொடர்ந்து அந்த காலத்தில் இடம்பெற்ற சித்திரவதைகள் மற்றும் அதை எப்படி அந்த புகைப்படங்கள் வெளியிடப்பட்டது என்று தொடர்பான நிறைய விடயங்களை அங்கே வந்த அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இது தொடர்பான காணொலியை தான் இந்த காணொலி அமைப்பது. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். மிக நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் 43வது ஜூலை கலவரத்தினுடைய நினைவேந்தலில் நாங்கள் இன்று எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். மிக பெரும் இன அழிப்பை திட்டமிட்டு சிங்கள இனவாத அரசு 1983 இதனை அரங்கேற்றியது. இது சிங்கள தமிழ் சமூகங்களுக்கிடையில் தற்செயலாக நிகழ்ந்த ஒரு வன்முறை அல்ல. அரச யந்திரத்தினுடைய துணையோடு படைகளினுடைய மேற்பார்வையின் கீழ் வாக்காளர் இடாப்புகளை வைத்து தமிழ் மக்கள் துல்லியமாக அடையாளம் காணப்பட்டு கச்சிதமாக இன அழிப்பு செய்யப்பட்டார்கள். இந்த 43 வருடங்கள் கடந்த பின்பும் கூட தற்போது இருக்கின்ற அரசாங்கம் கடந்த ஆட்சியாளர்களை இது தொடர்பாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றதை ஒழிய தான் சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசு என்கின்ற வகையில் இதுவரையில் தமிழ் மக்களிடம் எந்த விதமான வருத்தத்தையும் தெரிவிக்கவில்லை. தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையில் உள்ள முரண்களை நான் பெரிது நீ பெரிது என்கின்ற அடையாளப்படுத்தலுக்காக மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்றவர்களாக செயற்படுகின்றார்களே தவிர உண்மையில் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு சரியான தீர்வை முன்வைப்பவர்களாக தங்களை இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த அரசாங்கம் முன்னிற்கவில்லை. அதற்கான ஒரு முயற்சியை கூட அது மேற்கொள்ளவில்லை. உண்மையில் இந்த ஜூலை படுகொலையின் பொழுது, இனப்படுகொலையின் பொழுது அல்ல இந்த இனக்கலவரத்தின் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு படம் முழு நிர்வாணமாக்கப்பட்டு அம்மனமாக ஒரு தமிழ் இளைஞன் தலையில் கை வைத்து நாணத்தால் கூனி குறுகி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே சிங்கள காடையர்கள் நடனமாகிக் கொண்டிருக்கின்ற அந்த படம் உண்மையில் அது கூட ஒரு உண்மையான இடதுசாரியால் எடுக்கப்பட்ட படம். 14 படங்கள் அனுப்பப்பட்டு சென்னையில் விடுதலை புலிகளினால் இந்த படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. அத்தகைய இடதுசாரிகள் இருந்த இடத்தில் இங்கே தங்களை இடதுசாரிகள் என்ற போலி முகமூடி போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இவர்களை
எங்களில் கூட ஒரு சிலர் நம்பி மோசம் போனதுதான் இப்பொழுது நாங்கள் கண்டிருக்கக்கூடிய வரலாறாக இருக்கின்றது. இதனால் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சர்வதேச சமூகத்திடம் விடுக்கின்ற கோரிக்கை இந்த அரசாங்கத்திடமிருந்து அல்ல, இனி வரப்போகின்ற ஆட்சிபீடம் ஏறப்போகின்ற எந்த ஒரு சிங்கள அரசாங்கத்தினாலும் தமிழ் மக்களுக்கான தீர்வை தர இயலாது. ஆகவே சர்வதேச விசாரணையின் மூலம் இந்த இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதன் மூலம்தான் எங்களுக்கான தீர்வை நோக்கி நகர முடியும் என்று சொல்லிக்கொள். தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளை தொடர்ச்சியாகவே முன்னெடுத்து வந்தார்கள். திட்டமிட்ட குடியேற்றங்கள், திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல்கள், கிராமமாக தமிழர்களை படுகொலை செய்தல், தமிழ் பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்குதல், தமிழர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்தல், அபிவிருத்தி வாய்ப்புகளை பறித்தெடுத்தல், கல்வி தரப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறுபட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற சமகாலத்திலே அரசாங்கத்தால் திட்டமிட்ட இனப்படுகொலைகள் வடகிழக்கு முழுவதிலும் அவ்வப்போது அரங்கேற்றப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த வரிசையிலே 1983ஆம் ஆண்டிலே 3 தமிழ் பாடசாலை சிறுமிகள் யாழ்ப்பாணத்திலே சிங்கள இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பழிவாங்குகின்ற விதமாக தமிழீழ விடுதலை புலிகளால் அவர்கள் மீது 83 ஜூலை 23 அன்று நடத்தப்பட்ட தாக்குதலை சாட்டாக வைத்துக்கொண்டு இலங்கை பூராகவும் குறிப்பாக வடகிழக்கு முழுவதிலும் தமிழர்கள் குறிவைக்கப்பட்டு முன்கூட்டியே அவர்களால் போடப்பட்டிருந்த திட்டத்தின் அடிப்படையிலே ஒரு மிக பெரும் படுகொலை அரங்கேற்றப்பட்டிருந்தது. பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொழும்பிலே இலங்கையினுடைய தலைநகரத்திலே மிக மோசமான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டார்கள். அது ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலையாகவே நடைபெற்றிருந்தது. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சந்திரசேகரன் அவர்கள் தான் ஒரு பரிசுத்தமானவர் போன்றும் தன்னுடைய ஜேவிபி ஒரு பரிசுத்தமான அமைப்பு போன்றும் தமிழர்களை ஒரு முட்டாள்கள் என்று கருதி ஐக்கிய தேசிய கட்சி மீது முழு பழியையும் போட்டு ஒரு உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். அவர் ஒன்றை மறந்துவிட்டார், தாங்கள் இப்பொழுது நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் என்பதனை மறந்துவிட்டார். அது மட்டுமல்லாமல் அவர் உண்மையிலே 83 ஐக்கிய தேசிய கட்சி தான் அந்த தாக்குதலை அல்லது அந்த அன்றைய ஆட்சியாளர்கள் அந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்பதை அவர்கள் மானசீகமாக கண்டிப்பதாக இருந்திருந்தால் 83 அந்த ஆட்சியாளர்கள் செய்தது தவறென்று அவர் மானசீகமாக நம்புவது உண்மையாக இருந்தால் அவர் அதற்கு பிற்பாடு அந்த தாக்குதலுடைய விளைவாக இந்த வாழ வழியில்லாமல் தமிழிளைஞர்கள் ஆயுதமேந்தி ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது அவரும் அவர் சார்ந்த ஜேவிபியும் ஏன் அந்த விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை நான் அவரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த விடுதலை போராட்டம் முனைப்பு பெற்றிருந்த பொழுது அந்த விடுதலை போராட்டத்தை ஒரு பயங்கரவாத போராட்டமாக சித்தரித்து தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் மத்தியிலே வீடு வீடாக சென்று பிரச்சாரங்களை செய்து இராணுவத்துக்கு ஆட்களை திரட்டி கொடுத்தவர்கள் இந்த ஜேவிபியினர் ஐக்கிய தேசிய கட்சியினருடைய அடிமைகளாகவும் சுதந்திர கட்சியினருடைய அடிமைகளாகவும் இடுபிடிகளாகவும் இருந்து அவர்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு ஒரு யுத்தத்தை வடகிழக்கிலே தமிழர்களுக்கு எதிராக நடத்திய பொழுது அந்த இராணுவத்துக்கு தேவைப்பட்ட ஆட்களை அப்பாவி சிங்கள மக்கள் மத்தியிலே போய் இனவெறி கருத்துக்களை ஊட்டி அவர்களை இந்த இராணுவத்திலே இணைத்து தமிழர்களுக்கு எதிரான படுகொலையை செய்வதற்கு திரட்டி கொடுத்ததிலே இந்த ஜேவிபியினருக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அந்த ஜேவிபியினர் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு அடிமையாக இருந்தார்கள், சுதந்திர கட்சியினருக்கு அடிமையாக இருந்து இந்த ஆள் திரட்டல் பணிகளை செய்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த சந்திரசேகரன் அந்த சொந்த ஜேவிபியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு அடிமையாகவும் கால்செருப்பாகவும் இருந்து இந்த விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற செயல்பாட்டை செய்து கொண்டிருந்தார். 2004ஆம் ஆண்டு நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்த பொழுது அவர் எந்தளவு தூரம் இந்த விடுதலை போராட்டத்தை இழிவுபடுத்துகின்ற கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் எங்களுடைய காதுகளால் நேரடியாகவே கேட்டிருக்கின்றோம். அவ்வளவுக்கு மிக கொடூரமான முறையிலே எங்களுடைய மக்கள் மீது இந்த இராணுவம் இனப்படுகொலைகளை அரங்கேற்றிய பொழுது எங்களுடைய பெண்கள் மிக கொடூரமாக பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது அந்த போரை முற்றுமுழுதாக நியாயப்படுத்தியவர்கள் இந்த சந்திரசேகரனும் இந்த ஜேவிபியினரும் இந்த அனுரகுமார திசாநாயக்காவும். அதேபோன்று இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஆதரித்தவர்கள் இந்த சமாதானம் செய்யக்கூடாது, சமாதானத்திலிருந்து விலகி யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு மிக தீவிரமான பரப்புரையை தென்னிலங்கையிலே முன்னெடுத்திருந்தவர்கள் இந்த சந்திரசேகரனும் இந்த ஜேவிபியினரும்.
இன்று சந்திரசேகரன் முதலை கண்ணீர் வடிக்கின்றார். நீங்கள் நேர்மையானவர்கள் என்று சொல்லி சொன்னால் அன்று இந்த ஐக்கிய தேசிய கட்சியினர் செய்ததாக நீங்கள் சொல்லுகிற இந்த குற்றங்களுக்கு எதிராக நீங்கள் இதுவரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? அதனை விட சந்திரசேகரன் மிக கட்டித்தனமாக மிக ஆக்ரோஷமாக நாடாளுமன்றத்திலே அந்த கொலைகளை பற்றி பேசுவதன் மூலம் தன்னை ஒரு தமிழர் மீது அனுதாபமுள்ள ஒருவராக காட்டிக்கொள்ள முற்படுகின்றார். உண்மையிலே இந்த படுகொலையை ஐக்கிய தேசிய கட்சி செய்ததா அல்லது ஸ்ரீலங்கா அரசு செய்ததா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே தமிழர்கள் மீது 83 இனப்படுகொலையை செய்தது ஸ்ரீலங்கா அரசு. அதை ஆண்டவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினராக இருக்கலாம். ஆனால் இராணுவத்தில் இருந்தவர்கள் ஒட்டுமொத்த சிங்கள தேசத்தையும் சேர்ந்த இளைஞர்கள் தான் அங்கே இராணுவத்திலே இருந்தார்கள். அவர்கள் காவல்துறையிலே இருந்தார்கள். ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் கூட்டாக சேர்ந்து இந்த ஜேவிபி காடையர்களையும் ஏனைய சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த காடையர்களையும் ஒன்றிணைத்துத்தான் தமிழர்களுக்கு எதிரான இந்த வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இந்த இனப்படுகொலை கட்டவிழ்த்து விடப்பட்டது. அங்கே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அந்த அந்த இனப்படுகொலை நடைபெற்று கொண்டிருந்த பொழுது மிக பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்த தென்னிலங்கையிலே இருந்த தமிழர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து இன்றும் லட்சாதிபதிகளாக இருக்கக்கூடிய ஜேவிபியினர் இருக்கிறார்கள் என்கின்ற கதைகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட கதைகள்தான். வெறுமனே ஐக்கிய தேசிய கட்சியினர் மீதும் சுதந்திர கட்சியினர் மீதும் பழியை போட்டுவிட்டு ஜேவிபியினர் தப்பிக்கொள்ள முடியாது. இது ஒரு அரசு செய்த படுகொலை. அரசு தமிழர்கள் மீது ஒரு படுகொலை செய்தது என்பதை மறைப்பதற்காக, சர்வதேச சமூகத்திற்கு ஒரு பிழையான செய்தியை கொடுப்பதற்காக ஒரு கட்சி மீது மாத்திரம் பழியை போட்டு சந்திரசேகரன் தங்களுடைய ஜேவிபியினுடைய பங்கையும் மறைத்து தொடர்ந்து தமிழர்களை முட்டாள்களாக்க முடியும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு அவர் இன்றும் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சந்திரசேகரனுக்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களை போன்ற முதுகெலும் பெற்ற அடிமைகளாக வடகிழக்கு தமிழர்கள் இருந்தால் அவர்கள் கால்செருப்பாக உங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எங்களுடைய வடகிழக்கு தமிழர்கள் உங்கள் போன்று முதுகெலும் பெற்ற அடிமைகள் அல்ல. அவர்கள் தன்மானம் உள்ளவர்கள், ஒரு தேசத்தை ஆண்ட மக்கள். அவர்கள் இழந்த இறமையை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடுவார்களே தவிர உங்களை போன்று பதவி பெறும் வரைக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சுதந்திர கட்சிக்கும் அடிமையாக இருந்து கால்செருப்பாக இருந்து தமிழர்களுக்கு எதிரான எல்லா ஒடுக்குமுறைகளிலும் பங்கெடுத்து விட்டு இன்று வாய்ப்பு கிடைத்த பொழுது வீரப்பேச்சு பேசுகின்ற ஒரு பண்பு எங்களுடைய மக்களிடம் கிடையாது. உங்களை போன்றவர்கள் இங்கே இருந்தார்கள். டக்ளஸ் சிவானந்தா இருந்தார், கருணா இருந்தார், பிள்ளையான் இருந்தார், அப்படி சிலர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அல்ல எங்களுடைய மக்கள். எங்களுடைய மக்கள் தொடர்ந்து இந்த உரிமைக்காக போராடுவார்கள். உங்களுடைய இந்த ஏமாற்றில் இருந்து மக்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு தகுந்த பாடம் புகட்டி உங்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நான் பொறுப்போடு கூறிக்கொண்டு, எங்களை பொறுத்தவரையிலே இந்த தொடர்கின்ற எங்கள் மீதான இந்த இனப்படுகொலைகள் இன்று ஜேவிபியினாலும் என்பிபியினாலும் எங்கள் தேசத்துக்கு எதிராக தொடர்ந்து கட்டமைப்பு சார் இன அழிப்புகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த ஒற்றையாட்சியை நிராகரித்து, ஏக்கியராட்சியவை நிராகரித்து, தமிழர் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான அரசியல் தீர்வுக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட. சிங்கள தேசம் திட்டமிட்டு அரங்கேற்றிய ஆடி படுகொலையை நினைவு கூறுவதற்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். ஆடி படுகொலை என்பது சிங்கள தேசத்தினுடைய தமிழ் தேசத்தின் மீதான இனப்படுகொலையினுடைய அடையாளம். திட்டமிட்டு ஆட்சியாளர்களால் தென்னிலங்கையிலிருந்து தமிழர் தாயகத்திற்கு காடையர்கள் கொண்டு வரப்பட்டு ஆடி படுகொலை அரங்கேற்றப்பட்டது. இந்த படுகொலை ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசத்தின் மீதான சிங்கள தேசத்தினுடைய ஒரு ஆக்கிரமிப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். ஆனால் வேதனையான விடயம், நேற்று ஜேவிபியினுடைய ஆட்சியாளர்கள், விசேடமாக அமைச்சர் சந்திரசேகரன் பாராளுமன்றத்திலே ஆடு நனைகின்றது என்று ஓநாய் அழுவது போல உரையாற்றி இருக்கின்றார். அது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வெறியாட்டம் என்றும் தங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்ற கோணத்திலும் அவர் உரையாற்றி இருக்கின்றார். உண்மையில் அந்த கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்க கருத்து. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய காடையர்கள் இந்த படுகொலையில் தீவிரமான பங்கு வகித்தார்கள் என்பது உலகறிந்த உண்மை. ஆனால் இதை சுட்டி காட்டுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் ஜேவிபிக்கோ அமைச்சர் சந்திரசேகரனுக்கோ எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது. உண்மையில் அந்த படுகொலைக்கும் வீரியமான அடக்குமுறைகளை எங்கள் மீது கட்டவிழ்த்து விட்டது இந்த ஜேவிபி. வடகிழக்கை பிரித்தவர்கள் இந்த ஜேவிபியினர். யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்திலே மஹிந்த ராஜபக்சவிற்கு உசுப்பேத்தி எங்கள் மீது இனப்படுகொலை வீரியமாக கட்டவிழ்த்து
விடப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த அமைச்சர் சந்திரசேகரனும் ஜேவிபியினரும். ஆகவே எமது தமிழ் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆடி படுகொலை என்பது சிங்கள தேசத்தினுடைய தமிழ் தேசத்தின் மீதான திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்பு, அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆனால் அதற்கு இந்த ஜேவிபி ஆட்சியாளர்களும் பதில் சொல்ல வேண்டும், ஜேவிபியினரும் பொறுப்பு கூற வேண்டும், அமைச்சர் சந்திரசேகரனும் பொறுப்பு கூற வேண்டும். இன்னும் ஒரு அரசாங்கத்தின் மீது தாங்கள் பழி சுமத்தி விட்டு தப்பிப்பதற்கு ஜேவிபியும் அமைச்சர் சந்திரசேகரனும் முயல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று தமிழ் தேசம் ஒரு இக்கட்டான நிலைமையிலே இருக்கிறது. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்று செம்மணிக்கு வந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் தெரிவித்த ஒரு கருத்து அந்த காணாமலாக்கப்பட்ட உறவினர்களை இன்னும் வேதனைக்குள்ளாகி இருக்கிறது. அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், உங்களுடைய அவலங்களை நாங்கள் பேசுவோம், ஆனால் உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் தர முடியாது என்று. அந்த கருத்து அந்த உறவுகளை மேலும் வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த நேரத்திலே நாங்கள் சர்வதேச சமூகத்திடம் இழந்து கேட்கின்றோம். எமது இனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய அவலங்களுக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய குரல்களுக்கான நீதி இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை. கிடைக்கப்பெறுவதற்கான அந்த கதவுகள் திறக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் எங்களுக்கு தெளிவாக தென்படவில்லை. இங்கே அரசியல் கைதிகளினுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். 12 அரசியல் கைதிகள் இன்றைக்கும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எமது தமிழினம், உலக தமிழினம், ஈழத் தமிழினம் ஒன்றுபட்டு எமக்காக நீதி கோருகின்ற ஒரு தருணம் வந்திருக்கிறது. இந்த தருணத்தை நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் எமது தேசம் நிரந்தரமாக நிர்மூலமாக போகிறது. அதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆகவே காணாமலாக்கப்பட்ட உறவுகளே, ஆடி படுகொலையால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளே, அரசியல் கைதிகளே, இனப்படுகொலையால் வஞ்சிக்கப்பட்டவர்களே, அனைவரும் ஒன்று திரண்டு ஈழத் தமிழினத்துக்கு எதிரான இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு ஒற்றை குரலில் குரல் எழுப்பாவிட்டால் எமது கதை முடிய போகிறது.